Good morning, students. In previous chapter I have finished till page number 80. Then today let us start the interesting chapter projectile motion. The projectile motion is the important question. So the projectile motion the introduction part first நம்ம discuss பண்ணுவோம். இந்த projectile motionல ரெண்டு important ஆன 2 marks இருக்கு. ஒன்னு horizontal, இன்னொன்னு angular projection. So இந்த term படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம first என்ன பண்ணலாம் அப்படினா அதோட introduction part நம்ம பார்க்கலாம். Listen. Projectile motion. Projectile, what do you mean by projectile? Projectile என்ன சொல்லுவோம்னா பரவளையம் அப்படினு சொல்லுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கேம்ஸ் விளையாடுவோம் இல்லையா, கேம்ஸ் வந்து ஜாவ்லின் ஷார்ட் புட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடுறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுது, நம்ம தூக்கி போடும்போது அது ஸ்ட்ரெயிட்டாக போய் விழுகுமா? கிடையாது. அதை என்ன செய்யும், பெண்ட் ஆகி போய் நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரீச் ஆகும். அந்த ரீச் ஆகக்கூடிய அந்த சர்ஃபேஸ் அந்த பிளேஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்டில் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஜெக்டில் மோஷன் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டோம், இப்போ ஷார்ட் புட் போடுறோம். ஷார்ட் புட் போடும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எரியிறோம். அப்போ எரியும் போது நம்ம ஃபோர்ஸை மெதுவாக ஸ்ட்ரெயிட்டாக எரிவோமா? கிடையாது. அப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குற ஏரியாவுக்கு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், ஆப்ஜெக்ட் வந்து ரீச் ஆகும். அப்போ ரீச் ஆகக்கூடியது தான் ப்ரொஜெக்ட்னு சொல்லுவோம். ஆனால் அந்த நிற்கிறக்கூடிய அதாவது இந்த ஷார்ட் புட் போடுறவருடைய அந்த நிற்கக்கூடிய இப்போ நம்ம தான் ஷார்ட் புட் போடுறோம்னா நம்ம தான் ஆப்ஜெக்ட் இல்லையா. அப்போ அங்கேருந்து அந்த ஷார்ட் புட் எங்கே ரீச் ஆகுதோ அது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் இருக்குங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரஜெக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் ப்ரொஜெக்டில் அண்ட் ட்ரஜெக்ட்ரி. லிசன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட். லிசன். When the object is thrown in the air with some initial velocity and then allowed to move under the action of gravity alone, the object is known as projectile. So what do you mean by projectile அப்படின்னா, நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்டை வேணாலும் எடுக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்கிறோம், எரியிறோம். அப்போ எரியும் போது என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய பார்ட்டிகளை பொறுத்தப்போ ஷார்ட் புட்டுங்கிறது வெயிட் இல்லையா. அப்போ அது வந்து ஏர் பார்ட்டிக்கல் வந்தாலும் என்ன செய்யாது, அது வந்து எதுவும் ஷேக் ஆகாது. நம்ம எந்த பிளேஸை ரீச் பண்ணணுமோ அது என்ன செய்யும், ரீச் ஆகும். அப்போ எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ்க்குள்ள நம்ம போடுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த நம்ம எடுக்கக்கூடிய பொருள் ரீச் ஆகக்கூடிய பிளேஸ்க்கும் உள்ள வே தான் என்ன சொல்லணும்னா ட்ரஜெக்ட்ரின்னு சொல்லுவோம். அது ரீச் ஆகக்கூடிய பிளேஸை வந்து ப்ரொஜெக்டில்னு சொல்லுவோம். தான் பரவளையம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேப்பா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், லிசன். An object dropped from window of a moving train. அதாவது மூவ் ஆகிட்டு இருக்க ட்ரெயினில், இப்போ நம்ம ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தோம்னா நமக்கு அதை எப்படி ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஒன் டைப் ஆஃப் த ப்ரொஜெக்டில் மோஷன். தென் செகண்டு, எ புல்லட் ஃபயர் ஃப்ரம் அ ரிஃபில். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்னு ஷூட் பண்ணுறோம் இல்லையா, அதுவும் ஒன் டைப் ஆஃப் த ப்ரொஜெக்டில் மோஷன். A ball thrown in any direction. நம்ம பாலை எறிகிறோம், இந்த டைரக்ஷனில் தான் எரியணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நமக்கு கிடையாது இல்லையா, எந்த டைரக்ஷனில் வேணாலும் எறியலாம். அப்போ அது என்ன செய்யும், அப்படி பெண்டாகி இங்கே ரீச் பண்ணோம்னா இப்படி பெண்டாகி தான் அந்த பால் விடும் அந்த பிளேஸ்க்கு பொறுத்த மாதிரி. அதுதான் என்ன சொல்லணும்னா ப்ரொஜெக்ட். இந்த ஜாவ்லின் ஷார்ட் புட் த்ரோன் பை அத்லெட், நம்ம வீசக்கூடிய ஜாவ்லின் ஷார்ட் புட் எல்லாமே ஒன் டைப் ஆஃப் த ப்ரொஜெக்டில் மோஷன். A jet of water issuing from a hole near the bottom of the water tank. வாட்டர் டேங்க்லேருந்து தண்ணி நிறைஞ்சு கீழே விழுகும்போது நமக்கு எப்படி விழுகும், மேலேருந்து கீழே விழுகும் இல்லையா. கீழேருந்து மேலே விழுகுமா? கிடையாது. அப்போ அதோடைய சர்ஃபேஸ் இப்போ மேலே இருக்க டேங்க்லேருந்து கீழே விழுகுது இல்லையா, அந்த சர்ஃபேஸை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரொஜெக்டில் மோஷன். இதில் ரெண்டு கேட்டகரி இருக்குது. The first is a uniform velocity in the horizontal direction which will not change provided there is no air resistance. ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லும்போது இந்த வே தான் நம்ம ஹரிசாண்டல், இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடியதான் ஹரிசாண்டல்னு சொல்லுவோம். இதில் எந்த ஒரு ஏர் பார்ட்டிக்கல் இருந்தாலும் என்ன கிடையாது, எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. there is no air resistance. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாததுனால அது என்ன செய்யும், அதோட பாத்தில் அது ட்ராவல் ஆகும். அண்ட் செகண்ட் கேட்டகரி இஸ் a uniform changing the velocity in a vertical direction. அப்போ
நம்ம எடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆப்ஜெக்டால இருந்தாலும் ரெண்டே டைரக்ஷன் தான் சொல்லுவோம். ஒன்று ஹரிசாண்டல், இன்னொன்று வெர்டிக்கல். சரியா? அப்போ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பாலை வந்து நம்ம இங்கே தான் நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம நிற்கிறோம். இந்த பாலை இங்கேருந்து வீசும்போது அது என்ன செய்யும்? ஹரிசாண்டல்ல இருக்கா, வெர்டிக்கல்ல இருக்கா? அப்போ கீழேருந்து மேலே தூக்கி போட்டால் அது என்னது? வெர்டிக்கல். மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அது என்னது? ஹரிசாண்டல். ஓகேப்பா? ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியை தான் நம்ம இன்னும் இன்டெப்தா பார்க்க போகிறோம். ஓகேயா? There are the two types of projectile motion. The first type is projectile given an initial velocity in the horizontal direction. This is the first type. And second is the projectile given an initial velocity at an angle to the horizontal projection. That means angular projection. So the first type is horizontal and second type is angular projection. இந்த ரெண்டு தான் நம்ம பார்க்க போறோம், இன்டெப்தா பார்க்கக்கூடிய questions. சரியா? To study the motion of projectile, ஃபர்ஸ்ட் பாரு, இந்த ஒரு ப்ரொஜெக்டரை பற்றி நம்ம படிக்கணும்னா என்னென்னலாம் இருக்கணும், என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும், என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். எந்த ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்ம எடுத்து அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து அது மூவ் ஆகும்போது எந்தெந்த பார்ட்டிக்கல் எல்லாம் இருக்கக்கூடாது, எதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லெக்டட். ஏர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. The effect due to the rotation of earth and curvature of earth is negligible. எர்த்துங்கிறது ரொட்டேஷன்ல இருக்கக்கூடியது, ஆனால் அதோடைய கர்வேச்சர்ங்கிறது நமக்கு தேவை கிடையாது. The acceleration due to gravity is constant in magnitude and direction at all points of the motion of the projectile. So இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா projectile motion. This is the introduction part. The next we have to discuss about the important 5 mark question. Projectile பார்த்தோம் இல்லையா? projectile motionல there are two types. The first type is projectile in horizontal projection. Okay, okay, listen. Let us consider one projectile. So நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம். For example, ball. சரியா? So இதுதான் அப்ப surface. இங்கே தான் நம்ம ஆப்ஜெக்ட் இருக்கிறோம், இங்கே தான் நம்ம நிற்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு பால் எடுக்கிறோம். அந்த பாலை என்ன செய்கிறோம்? எரியிறோம். அப்போ எரியும் போது அப்போ இங்கே தொடங்குறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அந்த இனிஷியல் வெலாசிட்டி என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா யூ வெக்டார். அப்போ முடியக்கூடியது தான் ஃபைனல் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஃபைனல் வெலாசிட்டி என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம்னா வி வெக்டார். ஸோ யூ வெக்டார் இஸ் denoted initial velocity and h is the height and v is the final velocity. If you take any object, for example ball, பால் எடுத்து இப்போ எரிகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் அதுதான் இனிஷியல் வெலாசிட்டி. இந்த இனிஷியல் வெலாசிட்டி என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம்? u. அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி என்ன லெட்டரில் டிஃபைன் பண்ணுவோம்? v. ஸோ the initial velocity u vector from the top of a tower of height h. ஸோ இங்கிருந்து என்ன செய்யுது? இதோட இனிஷியல் வெலாசிட்டிக்கும் இதுக்கும் ரீச் ஆகக்கூடியதுக்கும் உள்ள ஹைட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன செய்யுது? நம்ம போடக்கூடிய பால் வந்து மூவ் ஆகுது. The ball moves, it covers horizontal difference. இப்போ மேலேருந்து கீழே போடுறோம் இல்லையா? அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போடலை, மேலேருந்து கீழே வருது. அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் சொன்னமாவே இடத்துல என்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் அந்த பாலை மேலேருந்து தூக்கி விழுகும்போது டவுன்வர்ட் டைரக்ஷனில் போகிறோம். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும்போது அதனுடைய என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இனி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே லிசன். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் முக்கியமாக நம்ம தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா OPA. நல்லா கவனிங்க இந்த டயக்ராமில். இது வந்து ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா Pங்கிறது பாத் இல்லைப்பா, வரக்கூடிய பாத். இங்கேருந்து ஆப்ஜெக்ட் பால் ஏறிடும், இந்த தூரத்தில் வருது, இதுதான் வழி, வே, அதான் பாத் P. எங்கே ரீச் ஆகுது? A. அப்போ இந்த பாத்து இது வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் வரக்கூடிய பாத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா OPA அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த மோஷன் வந்து எந்த பிளேன்ல? ஒரு 2 டைமென்ஷனல் பிளேன்ல இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த பாலை வந்து ஹரிசாண்டல், ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேட்டகரி எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, எக்ஸ் வந்து
எக்ஸ் ஆஃப் டீன்னு வைக்கிறோம், ஒய்யோட வேல்யூவை ஒய் ஆஃப் டீன்னு வைக்கிறோம். சரியாப்பா? எக்ஸுங்கிறது என்னது? இதோட ஹரிசாண்டல் டைரக்ஷன். அண்ட் ஒய்ங்கிறது என்னது? அதோட வெர்டிக்கல் டைரக்ஷன். அப்போ எக்ஸ் ஆஃப் டீங்கிறத எக்ஸோட வேல்யூ அண்ட் ஒய் ஆஃப் டீங்கிறது வந்து ஒய்யோட வேல்யூ. ஸோ வாட் யூ மீன் பை எக்ஸ்? எக்ஸ் இஸ் த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை த பால். அந்த பால் வந்து அந்த ஹரிசாண்டல் வேல வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகிக்கிறங்கிறத நம்ம டினோட் பண்ணுறோம், அதுதான் எக்ஸ் டேர்ம். அண்ட் ஒய் டேர்ம்ங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டோடைய வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். சரியாப்பா? ஸோ அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவையானது. இதில் ux, x term is denoted horizontal component and y term is the vertical component. So ux is horizontal and uy is the vertical. Okay, is it clear? Yes. So already நம்ம kinematic equation பார்த்திருக்கோம். There are the 4 kinematic equation பார்த்தோம் இல்லையாப்பா? So in previous classல பார்த்தோம் kinematic equations. So எது kinematic equations? V is equal to u plus at and s equal to ut plus half at square and v square minus u square. இது எல்லாமே kinematic equation. இதில் ஸ்பெஷலாக நம்ம எந்த ஈக்குவேஷனை எடுப்போம் அப்படின்னா அந்த செகண்ட் ஈக்குவேஷனை எடுப்போம். இதை தான் நம்ம இந்த டேர்முக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் பாடி என்னெல்லாம் எடுத்திருக்கோம், யூனா என்ன, வீனா என்ன, ஹெச்னா என்ன, ஒவ்வொரு டேர்ம் பார்த்தாச்சு. இப்போ ஒரு பால் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? பாலை தூக்கி எறிகிறோம். அப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் அதோடைய டிஸ்டன்ஸ் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ மோஷன் அலாங் horizontal direction. Horizontal direction, as usual, we have to take kinematic equation, third equation. S is equal to ut plus half at square இருக்குல்லப்பா, அதே term தான். So S is equal to ut plus half at square. இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுக்கிறோம் third equation. இப்போ horizontal direction கண்டுபிடிக்கணும்னா அதே term அப்படியே வந்துருச்சா? இந்த uங்கிறத வந்து இந்த ஹரிசாண்டல் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? ux. அதனால நம்ம இங்கே என்ன போட்டிருக்கோம்? x is equal to uxt plus half at square. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அதோட இனிஷியல் வந்து எப்படி இருக்கும்? ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அப்போ ஆக்சலரேஷன் என்ன வரும்? 0 வரும். இந்த a 0 ஆயிடுச்சு, இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 வரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? x is equal to uxt இருக்கா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1. இதுலேருந்து நம்ம t கண்டுபிடிக்கலாமா? இப்போ t கண்டுபிடிச்சா என்ன வரும்? x by ux. சரியா? இது நம்ம பின்னாடி சப்ஸ்டியூஷனுக்கு தேவை. அதனால நான் உங்களுக்கு இங்கே நான் அதை வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பால் வந்து ஹரிசாண்டலாக தூக்கி மேலேருந்து கீழே போட்டாச்சு. ஹரிசாண்டல் டைரக்ஷனை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? downward direction. The motion along vertical, that means vertical direction. இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெர்டிக்கல்னு சொல்லுறது மேல இருந்து கீழே விழுகுது இல்லையா, அந்த டவுன்வர்ட் டைரக்ஷனை தான் நம்ம சொல்லுவோம். சரியாப்பா? ஸோ அப்போ ஒய்ங்கிற டேர்மை அப்போ வெர்டிக்கலை வந்து நம்ம எப்படி வச்சிருப்போம்? யூஒய்னு வச்சிருக்கோமா? as usual first you have to write the equation. y is equal to uy. ஏன்னா uyங்கிறது தான் y direction. uyt plus half at square. ஓகேயா? இப்போ வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லும்போது வெர்டிக்கல் ஆக்சிஸில் uyங்கிற டேர்ம் வந்து நமக்கு 0. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த டயக்ராமோட கம்பேர் பண்ணி ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கேருந்து வரும்போது ஒவ்வொரு சர்ஃபேஸாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தூரத்துக்கும் எவ்வளோ வருங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இங்கே தொடங்கும் போது 0, இங்கே ரீச் ஆகும்போது பிளேஸை ரீச் ஆயிடுது இல்லையா? அப்போ ரீச் ஆயிடுச்சு, இது இந்த இடையில மட்டும்தான் அதோடைய ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அப்போ இங்கே வரும்போது அது என்ன செய்யுது? ரெஸ்ட் ஆயிடுது இல்லையா? அப்போ நம்ம யூஒய்யை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா 0. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன். அப்போ டவுன்வர்ட் டைரக்ஷன் சொல்லும்போது இங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? எப்போதுமே ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை ஸ்மால் g அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஆக்சலரேஷன். அப்போ ஏங்கிற டேர்மில் நம்ம என்ன எழுதணும்? ஜின்னு எழுதணும். ஸோ எழுதலாமா? அப்போ uyங்கிறது 0, ஏங்கிறது g. அப்போ ஆஸ் யூஷுவல் இந்த டேர்ம் எழுதியாச்சு. அப்போ uyங்கிறது 0 ஆயிடுச்சா? அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 வரும். ரிமைனிங் என்ன இருக்குது? half at squared. ஏ எப்படி எழுதணும்? ஜின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ half into gt squared. Is it clear? Can you understand? Yes, this is the equation number 2. The next, substitute the value of t. tங்கிற வேல்யூவை from equation 1லையும் equation 2லையும் substitute பண்ணும்.
இந்த t வேல்யூ எங்க கண்டுபிடிச்சோம் the first நான் சொன்னேன் இல்லையா first equationல இருந்து ஒரு t கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா x by ux இந்த term இந்த equationல substitute பண்றோம் y is equal to half g x by ux இருக்கா அப்ப t ஓட வேல்யூ இங்க t squared அதனால என்ன பண்றோம் x squared by ux squared இதுல என்ன பண்ணிருக்கலாம் இது denominator term இல்லையா அப்ப numerator term தனியா எடுத்தோம்னா என்ன வரும் g by இது ரெண்டும் கீழ denominator தானே அப்ப 2ux squared into x squared ஓகேயா அப்ப g by 2ux squared is the constant so we have to put k so y is equal to kx squared is it clear இந்த term ஃபுல்லாமே ஒரு constant term அதனால அதுக்கு என்ன போட்டுருக்கோம் k is equal to g by 2ux squared is the constant so we have to put y is it clear can you understand yes so y is equal to kx squared because this term is constant the next term next we have to calculate அப்ப இப்போ நம்ம calculate பண்ணோம் இல்லையா y is equal to kx square ஒரு term கண்டுபிடிச்சோம் இல்லையா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்க parabola the equation of the parabola சரியாப்பா அப்ப கண்டிப்பா அடுத்து என்ன பண்ணுவோம் இப்ப ஆப்ஜெக்ட் வந்து மேல இருந்து கீழ வந்துருச்சு சரிங்களா சோ ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் இந்த ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது மேல இருந்து கீழ ரீச் ஆகுது அப்ப அதோட horizontal surface என்ன அதோட vertical என்ன இது ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் அடுத்து கண்டிப்பா இந்த மேல இருந்து கீழ அது ரீச் ஆகணுமா கண்டிப்பா அதோட டைம் நமக்கு தேவை அப்ப அத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா so we have to calculate time of flight so as usual you have to write equation ut plus half at squared இப்போ நம்ம எதுல கண்டுபிடிக்கணும் vertical motion vertical நாவே uy ன்னு வந்துறணும் horizontal அப்படிங்கனாவே ux இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ux அப்படினாவே x நாவே horizontal and uy அப்படினாவே vertical இப்போ நம்ம vertical தான் கண்டுபிடிக்க போறோம் verticalனா கண்டிப்பா என்ன வரும் acceleration due to gravity a வந்து g தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் இல்லையா அப்ப first you have to write down the equation இதுல first இருக்கு இல்லையா இந்த s y வந்து h ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஸ்மால் t கேபிட்டல் t ன்னு எழுதணும் u y வந்து 0 அப்ப இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் s y என்ன எழுதிருக்கோம் h ன்னு எழுதிட்டோமா u y ன்னு இருக்கா u y ஓட டேர்ம் என்ன 0 அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா ரிமைனிங் என்ன இருக்கு half into a t squared a என்ன எழுதணும் g ன்னு எழுதணுமா சோ இப்ப இந்த டேர்ம் 0 ஆயிருச்சு s y h ன்னு எழுதியாச்சு இல்லையா because s y ங்கிறது vertical direction அப்ப அத height ன்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் so h is equal to half gt squared so small t எப்படி எழுதணும் capital T ன்னு எழுதணும் a g ன்னு எழுதணுமா so half gt squared ஓகேயா so t value is இது வந்து என்னது h is equal to half gt squared நம்ம t கண்டுபிடிக்கணும் t square தானே அப்ப என்ன பண்ணலாம் square root of 2h by g so this is the equation number 4 then next we have to calculate the time of flight அப்படினு சொல்லும்போது first நம்ம என்னன்னா அந்த projectile அதாவது கம்ப்ளீட்டா ஒரு சைக்கிள் அது உள்ள அந்த பாதையை கடந்து வர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுக்குதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா time of flight அப்படினு சொல்லுவோம் அதாவது height of the tower இதுல h ங்கிறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படினா height of the tower and t capital T is the time taken by the projectile to hit the ground so this is the t is it clear yes next vertical distance க்கு ஒரு டயகிராம் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க projectile அதாவது vertical distance covered by two particles same in equal intervals அதாவது அந்த ஆப்ஜெக்ட் அவன் போடுற பால் வந்து ஈக்குவல் ஒரே நேரத்துல தான் போடுறான் ஆனா போகக்கூடிய வே என்ன செய்யுது மாறுது இல்லையா இது எல்லாமே ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு இது மட்டும் எப்படி வந்திருக்கு ஒரு பெண்ட் ஆகி வந்திருக்கா அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா projectile அப்படின்னு சொல்லுவோம் சரியாப்பா so this is the height of the tower so நம்ம ஒரு பால் எடுத்து வெர்டிகலா போட்டோம் அப்படின்னா ஒரு பால் என்ன செய்யும் வெர்டிகலாவும் இன்னொரு பால் என்ன செய்யும் ஹரிசாண்டலாவும் போடுறோம் ஆனா ரெண்டுமே எப்படி வரும் சேம் வெலாசிட்டியா தான் வரும் வரக்கூடிய வே தான் மாறுதே ஒழிய ரெண்டோட ஸ்பீடும் வெலாசிட்டி எல்லாமே சேம் தான் ஓகேயா then next we have to calculate horizontal range horizontal உடைய range வந்து என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம் அப்படினா கேபிட்டல் R so horizontal range R is equal to எல்லாத்துக்குமே நம்ம கைனமேட்டிக் ஓட third equation தான்ப்பா எடுப்போம்
அடுத்து என்ன பண்ணோம் ஹரிசாண்டல். ஹரிசாண்டலா என்ன ஞாபகம் வரணும் ux. இதானே ஹரிசாண்டல். இப்போ வெர்டிகலுக்கு பார்த்துட்டோம். வெர்டிகல் டைரக்ஷன்ல டைம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஹரிசாண்டல் ரேஞ்ச். As usual, you have to write the third equation. Sx equal to uxt plus half at square. Sx is denoted by the range r and ux is denoted by u. Because horizontal projection சொல்லும்போது அதோட initial velocity என்னது u. Vertical தான் அதோட 0 வரும். Horizontal u. Then acceleration is equal to horizontal vertical வரும்போது ground reach பண்ணும். அதனால a g ன்னு எழுதுவோம். இங்க என்ன எழுதுவோம் a is equal to 0. So t is the time of flight. And horizontal range க்கு என்ன ஃபார்முலானா u into t. இப்போ t ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியுமா நமக்கு t is equal to root of 2h by g. அப்ப r is equal to ut னா u into root of 2h by g. Is it okay? Yes. This is the horizontal range. Then next is the resultant velocity. So look at this diagram, the same diagram. This is the x-axis, this is the y-axis. So, இதுல uங்கிறது initial velocity. இதுல pங்கிறது வந்து என்ன அதனுடைய path. இப்போ travel ஆகி வருது. அப்ப இந்த பாத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்ப கண்டிப்பா இதுக்கு காம்போனன்ட் எடுத்தோம்னா ஒன்னு ஹரிசாண்டல் இன்னொன்னு வெர்டிக்கல். அப்ப இந்த ஹரிசாண்டல் காம்போனன்ட் vx ன்னு வச்சுக்குவோம். இந்த வெர்டிக்கல் காம்போனன்ட் vy ன்னு வச்சுக்குவோம். அப்ப ரெண்டுமே டிபெண்டிங் ஆன் டைம். சோ v ஆஃப் t ன்னு வச்சுக்குவோம். இதுக்குள்ள ஆங்கிள் வந்து என்னது பீட்டா. சோ இதுக்கு நம்ம காம்போனன்ட் எடுத்தா என்ன கிடைக்கும். இப்ப x காம்போனன்ட் y காம்போனன்ட் தனியா எழுதிடணும். இப்ப ஹரிசாண்டல்ல நம்ம x தெரியும் இல்லையா. u plus at ஃபார்முலா இருக்கு இல்லையா தெரியுமா. v is equal to u plus at. அப்ப v is equal to u plus at ல இது வந்து ஹரிசாண்டல்னால x காம்போனன்ட். அதனால எல்லாத்தையும் சஃபிக்ஸ்ல x போட்டுருக்கோம். சரியாப்பா. இப்ப ux-ங்கிறது u ன்னு வச்சுக்குவோம். ax 0. இப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிருமா. ரிமைனிங் என்ன கிடைக்கும் vx is equal to vx is equal to u. This is the equation number 5. Then next y component பார்க்க போறோம். y component பாத்தீங்கன்னா vy is equal to அதேதான் v is equal to u plus at. அதுக்கு பதிலா சஃபிக்ஸ் என்ன பண்ணணும் இது வெர்டிகல்னால எல்லாத்தையும் y காம்போனன்ட்ல எழுதுறோம். yங்கிற டேர்ம் 0, ay is equal to 0 g. சோ இந்த டேர்ம் எல்லாம் 0 ஆயிருமா. இது வந்து என்ன வரும் ay t ன்னு வருமா. அப்ப ay எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம் g. அப்ப vy is equal to gt. அப்ப x காம்போனன்ட் தெரியும் y காம்போனன்ட் தெரியும். அப்ப velocity speed கண்டுபிடிக்கலாம் இல்லையா. velocity of the particle இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரெண்டையும் சேருங்க பாப்போம். ui இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் x காம்போனன்ட் u. சோ இதோட டைரக்ஷன் என்ன x டைரக்ஷன். uங்கிற டைரக்ஷன் வந்து இனிஷியல் பாத் இல்லையா. இது எந்த டைரக்ஷன்ல போகுது x டைரக்ஷன். x ஓட யூனிட் வெக்டர் என்ன i cap. So v vector is equal to u I cap plus gt j cap. So velocity கண்டுபிடிச்சாச்சா. அடுத்து speed of the particle. speed கண்டுபிடிச்சுக்கலாமா. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும் மாடுலஸ் எடுத்தோம்னா என்ன வரும் v is equal to root of vx squared plus vy squared. vx நமக்கு தெரியும் u கண்டுபிடிச்சிருக்கோமா. vy தெரியும் vy is equal to gt. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So speed of the particle when hits at the ground, what is the time value? Time t is equal to root of 2h by g. So vy is equal to g into t. Already we know the value of g. So substitute this value, we get the answer vy is equal to root of 2gh. So the speed of the particle when it reaches the ground is v is equal to root of u square plus 2gh. Is it clear? Yes. This is the important 5 mark question. First எழுதும்போது இதுல என்னென்ன டேர்ம் வருதோ அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். இப்போ டயக்ராமோட எக்ஸ்பிளனேஷன், ஹரிசாண்டல்ல என்ன, தென் டவுன்வர்ட்ல என்ன, ரெண்டையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கண்டுபிடிக்கக்கூடியது y வேல்யூ. அடுத்து டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறோம், ஹரிசாண்டல் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து என்னது ரிசல்டன்ட் வெலாசிட்டி. ரிசல்டன்ட் வெலாசிட்டிக்கு அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் velocity, then speed of the particle. Is it clear? Yes. The next the important 5 mark question. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம் horizontal direction பார்த்தோம் இல்லையா. அது மாதிரி angular சொன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது காம்போனன்ட் எடுக்கணும். ஒன்று காஸ் வேல்யூ ஒன்று சைன் வேல்யூ. காம்போனன்ட் அப்படின்னாவே ஒன் காஸ் ஒன்று சைன். இதை தான் நம்ம ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். So let us consider projectile motion takes place
the initial velocity is not a horizontal. என்ன இருக்காது, initial velocity வந்து ஒரு ஹரிசாண்டலா இருக்காது. பட் அந்த ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் இடையில நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், அதாவது ஒரு பைப்பு திருவுறோம் இல்லையா, இப்போ பைப்பு திருவும் போது அதுலேருந்து என்ன செய்யுது, தண்ணி வருது. அப்போ எவ்வளோ சர்ஃபேஸ்க்குள்ளே வருது அப்படிங்கிறத we have to calculate angle. சரியாப்பா? ஸோ இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் த ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட், ஸோ லெட் அஸ் கன்சிடர் ஆப்ஜெக்ட் த்ரோன். எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹரிசாண்டலாக மேலேருந்து கீழே வந்தோம் இல்லையா, இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we have to take, so look at this diagram. This is the x axis and this is the y axis. சரியா? இங்கேருந்து ஆப்ஜெக்ட் என்ன செய்யுது, ரீச் ஆகுது. அப்போ இந்த பாத்துக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் உள்ள ஹைட்டு தான் ஹெச், மேக்ஸிமம் ஹைட். ஓகேயா? அப்போ இதோட ஆங்கிள் தீட்டா. அப்போ இதான் ஆப்ஜெக்ட் போகிறோம். அப்போ அதான் இதோட இனிஷியல் வெலாசிட்டி யூ வெக்டார். சரிங்களா? அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஒவ்வொரு சர்ஃபேஸையும் இப்போ இங்கே இருக்கும்போது இந்த டைரக்ஷனில் போகும், இங்கேருந்து வரும்போது கீழே டவுன் மோடில் வரும். அப்போ அதனுடைய ஆக்சிஸ் என்ன செய்யும், ஒவ்வொரு டேர்ம்லையுமே மாறும். சரியா? அப்போ இதோடைய டோட்டல் ரேஞ்ச் தான், அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்ம கேபிட்டல் ஆர்னு வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு காம்போனன்ட் எடுத்தோம்னா இதுதான் எக்ஸ், இதுதான் ஒய் இல்லையா? அப்போ எக்ஸ் காம்போனன்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், யூஎக்ஸ். ஸோ எப்போதுமே காம்போனன்ட் சொல்லியிருக்கிற தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ள காம்போனண்ட்டை வந்து காஸ்ட் வேல்யூவாக தான் நம்ம எடுக்கணும். தென் ஆப்போசிட் வேல்யூவா சைன் வேல்யூவா. இதாப்பா பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ். சரியா? இப்போ தீட்டா நமக்கு இங்கே இருக்கு, நம்ம தீட்டாவுக்கு நியரர் வேல்யூவை நம்ம எப்படி எடுப்போம், காஸ். ஸோ யூ காஸ் தீட்டா. அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி எடுப்போம், யூ சைன் தீட்டா. இதுதான் காம்போனன்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆக்சிஸில் அடுத்து என்ன பண்ணுது, இங்கேருந்து பால் இங்கேருந்து வந்து தான் ரீச் ஆகுது. அப்போ இந்த சர்ஃபேஸ் அதனுடைய ஒய் காம்போனன்ட்னா இசட் காம்போனன்ட். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கு நான் போட்டிருக்கேன். உங்களுடைய புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த டைரக்ஷன் போச்சுன்னா எக்ஸ், இங்கிட்டு போச்சுன்னா ஒய். திருப்பி என்ன செய்யுது, இங்கே வரும்போது இது எக்ஸ் ஆயிருமா, அப்போ இது என்ன செய்யணும், ஒய் காம்போனன்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அப்போ எதுக்கு காம்போனன்ட் எடுக்க முடியாது, இந்த சர்ஃபேஸ்க்கு நம்ம எடுக்க முடியாது. இப்போ டவுன் ஒன்னா கீழே வருது, அப்போ ரெண்டு வியூ வரும் இல்லையா, அப்போ எக்ஸ் ஒய். அப்போ ரெண்டு டேர்ம் இருந்தால் தான் ஒவ்வொரு சர்ஃபேஸை பொறுத்து தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியும். இஸ் இட் ஓகே? எஸ். தென் நெக்ஸ்ட், இப்போ ஆஸ் யூஸ்வல் யூ ஹாவ் டு ரைட் u vector is equal to ux I cap plus uy j cap. So u vector is equal to எப்படி எடுத்துருப்போம், x component and y component, அதான் horizontal, that means horizontal ux ஓட வேல்யூ u cos theta, uy ஓட வேல்யூ u sin theta. After a time the velocity of the projectile along the horizontal, இப்போ ஹரிசாண்டலில் வந்து ஜீரோவா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. As usual we have to write the first kinematic equation, v is equal to u plus at. இப்போ v is equal to u plus at னா இது எல்லாமே ஹரிசாண்டல் என்ன ஞாபகம் வரணும், எக்ஸ் டேர்ம். இப்போ சஃபிக்ஸ் இல்லாத எக்ஸ் போட்டாச்சு. vx எப்படி வச்சிருக்கோம், u cos theta represent ux. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது டிராவல் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா கைனமேட்டிக்கோட தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். காம்போனன்ட் அப்படின்னா கைனமேட்டிக்கோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. Distance traveled by the projectile. So as usual you have to write y is equal to ut plus half at square. இங்க வந்து distance projectileக்கு என்ன வச்சிருக்கோம், s x is equal to uxt plus half ax t square. இதுல x ஓட வேல்யூ என்னதுப்பா, u cos theta. இதானே x ஓட வேல்யூ. x is equal to ux equal to x u cos theta இல்லையா. இப்போ இதுல இருந்து நம்ம டைமோட வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. அப்போ t is equal to x by u cos theta. This is the equation number 2. இதுல என்ன பண்ணணும், இது ஹரிசாண்டல்னு சொல்லிட்டோம். அப்போ y வந்து 0 ஆயிருமா. இப்போ sxங்கிறது 0, axங்கிறது 0. அப்போ இதுல பாருங்க sx இந்த டேர்ம் 0 ஆயிருமா. அப்போ இந்த டேர்மை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க. After the time the velocity along the vertical, இந்த ஹரிசாண்டல் கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஹரிசாண்டல் நம்ம என்னென்ன டேர்ம் யூஸ் பண்ணுமோ அதே இது வந்து ஆங்குலர் ப்ரொஜெக்ஷனில் யூஸ் பண்ணுவோம். இது வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு காம்போனன்ட் எடுத்து செய்வோம், அது டைரக்டாக செய்வோம். அவ்வளோதான். ரெண்டு கொஸ்டினையும் கம்பேர் பண்ணி படிங்க, இட் இஸ் வெரி ஈஸி. தென் நெக்ஸ்ட் ஒய் காம்போனன்ட். ஸோ எடுத்தப்போ இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ் டேர்ம் எடுத்தோமா அது மாதிரி எல்லாத்தையும் ஒய் டேர்ம்னு எடுக்கணும். ஸோ வி இஸ் ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடிங்கிற டேர்மில் ஒய் டேர்ம்.
Vy என்ன வரும் sin theta minus gt. ஏன் நம்ம இங்க மட்டும் minus gt ன்னு போட்டோம்? இது வந்து எங்க வருது? vertical ன்னு சொல்லும்போது gravitation force இல்லையா? இப்ப gravitation சொல்லும்போது downward direction நம்ம எப்படி define பண்ணணும்? Negative, opposite direction. So ay represent g. அப்ப எழுதலாமா? இப்ப vertical distance traveled by the, as usual you have to write kinematic third equation. The sy எப்படி represent பண்ணணும்? y. ay வந்து minus g. So in the previous term horizontal projection detail பார்த்ததனால உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். So எந்தெந்த term substitute பண்றங்கறத மட்டும் நான் ஈஸியா சொல்றேன். So sy y ன்னு வெச்சுக்கறோம்னா ay ன்னு வெச்சுக்கறோம். ஏனா இது வந்து vertical direction downwardனால இது opposite direction minus ன்னு represent பண்றோம் g. So sy represent y and uy வந்து நமக்கு என்னது? u sin theta இல்லையாப்பா? ux uy இது வந்து எப்போதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். uxங்கிறது u cos theta, uyங்கிறது u sin theta. sin theta plus half into a எப்படி எழுதணும்? minus gt squared. அப்ப minus இங்க வந்துருமா? u sin theta t minus half gt squared. This is equation number 3. And second equation என்னது? இந்த செகண்ட் இருக்கு பாருங்க, t is equal to x by u cos theta. இந்த equationல third equationல substitute பண்ணி cancel பண்ணா என்ன கிடைக்கும்? x tan theta minus half g x squared by u squared cos theta. எப்படி நமக்கு cos theta கிடைக்கும்? tan theta sin by cos என்ன வரும்? இங்க uவும் cancel ஆயிரும். சரியா? அதுக்கப்புறம் u cancel ஆயிடுச்சு, இது sin by cos னு வருமா? அப்ப இங்க ஒரு x இருக்கா? அப்ப x tan theta னு வந்துரும். அடுத்து minus half into g x square அந்த டேர்ம் அப்படியே எழுதிரும். சரியாப்பா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகேயா? நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு? x கண்டுபிடிச்சாச்சு, y கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிப்பா மேக்ஸிமம் ஹைட். இப்ப மேக்ஸிமம் ஹைட் அப்படின்னு சொல்லும்போது the maximum vertical distance traveled by the projectile during this journey is called maximum height. So this is called the maximum height. அந்த ஜேர்னினா எங்க இருந்து தொடங்கி எங்க முடியுதோ அந்த ஜேர்னியை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட். அப்ப எவ்வளவு ஹைட்ல இருந்து அது ரீச் ஆகுது? as usual you have to write. So இது வந்து நம்ம கைனமேட்டிக்கோட third equation v square is equal to u square plus 2as. இப்போ uy எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? vy and ay. இது அப்படியே எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இந்த டேர்ம்ஸ் மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு இதுலையும் ஞாபகம் வச்சுக்கணும். மற்றது எல்லாமே டயக்ராம் அந்த கொஸ்டின்ஸ் ப்ராப்ளத்தோட ஈக்குவேஷன் எழுதி சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். ஸோ vy square is equal to u square uy square plus 2 into ay sy. சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? vyங்கிறது என்னது? 0. u square sin square theta minus 2g h max. ஓகேயா? இப்போ 2g h max is equal to u squared sin square theta. இதுல இருந்து h max maximum height கண்டுபிடிச்சலாமா? இப்போ maximum height is equal to 2g மேல போயிருமா? அப்ப இந்த டேர்ம் அப்படியே எழுதிட்டு இத டினாமினேட்டர் டேர்ம்ல வந்துரும். This is equation number 5. அப்ப அடுத்து என்ன வேணும்? உங்களுக்கு புக்ல நிறைய தெரியும். நான் எப்படி உங்களுக்கு கிண்ட்ஸ் கொடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க எழுதுனீங்கன்னா போதும். நெக்ஸ்ட் இப்ப ஹைட் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எத்தனை அந்த சர்ஃபேஸ் ரீச் ஆகறக்கூடிய ஹைட். அப்ப அது மேல இருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும்போது எவ்வளவு டைமிங்ல வருதுங்கறத கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கால்குலேட் பண்ணனும்? டைம் ஆஃப் ஃளைட். So tf. So for the vertical motion, vertical சொன்னாவே என்ன வரணும்? y term. So s equal to ut plus half ut square ல அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். சேம் தான். இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா இது வந்து 0 வா? அப்ப இது ஈக்குவல் டு இதுன்னு வருமா? இப்ப u sin theta tf ன்னு இருக்கா? இப்ப இத தான் இந்த சைடு வந்திருக்கு, இந்த டேர்ம் இந்த சைடு வந்திருக்கு. So tf cancel ஆயிருமா? ரிமைனிங் என்ன இருக்கு? tf is equal to 2u sin theta by g. This is the equation number 6. The next we have to calculate range. That means horizontal range. கண்டுபிடிக்கணும்னா first what do you mean by velocity? Velocity is equal to distance by time. So இங்க distance எப்படி வச்சிருக்கோம்? அப்ப v எப்படி ரெப்ரசன்ட் பண்ணனும்? u and அதோட distance என்னது? range r by time எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோம்? tf. அது அப்படியே இது உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக அந்த ஃபார்முலால வந்து நான் உங்களுக்கு எழுதுறேன். அப்ப ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அதுதான் நான் இங்க பண்ணிருக்கேன். r is equal to ux into tf. So r is equal to u cos theta x component எழுதியாச்சு into tf ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா 2u sin theta by g. அத அப்படியே எழுதுறோம். ஓகேயா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? u squared அடுத்து 2 sin theta cos theta ன்னு வருமா? by g. இப்போ u squared
அதாவது 2 sin theta cos thetaங்கிறது எதோட ஃபார்முலா sin 2 thetaவோட ஃபார்முலா தானே. அதனால தான் என்ன பண்ணிருக்கேன் sin 2 theta னா 2 sin theta cos theta. So இதை simplify பண்ணிருக்கேன். So u square sin 2 theta by g. This is the range oda value. So when the angle value is 2 theta means the value is pi by 2. இப்போ sin 2 theta oda value 1 இருந்துச்சுனா the maximum range value என்னது u squared by g. Okay, yeah? This is the maximum range u squared by g. This is also important 5-mark question. So projectile under an angular projection, first you have to write the first you have to draw this diagram, then explanation, then x component, y component. X value கண்டுபிடிக்கணும். அதில இருந்து first horizontal என்ன vertical என்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம y value கண்டுபிடிப்போம். சேம் ப்ரொசீஜர் தான். horizontal நம்ம என்ன பண்ணமோ அதே தான் இந்த angular projectionக்கும். சரியா? அடுத்து என்ன பண்றோம் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறோம். ஹைட்டுக்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம் டைம் கண்டுபிடிக்கிறோம். டைம்க்கு அப்புறம் என்ன கண்டுபிடிக்கிறோம் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறோம். So the range is maximum range u squared by 2g. Is it okay? Yes. So இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்த ரெண்டு क्वेश्चनமே ரொம்ப இம்பார்ட்டன்டான 5 மார்க் क्वेश्चन. ஓகே அப்பா? ஓகே. இதுல ஒரு எக்ஸாம்பிள் ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு சொல்லுவாங்க என்ன அப்படினா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டான கேம் என்னன்னு சொல்லலாம் கிட்டி புல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா கிட்டி புல்? அப்போ வென் த புல். ஸோ உங்களுக்கு டூயினோல கொடுத்துருப்பாங்க பாருங்க ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு. ஸோ இன் தமிழ்நாடு தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ட்ரெடிஷ்னல் கேம் கிட்டி புல். வென் த புல் இஸ் கிட்ச் பை த கிட்டி the path followed by the pull is parabolic. சரியா? கிட்டி புல் கிட்டி அடிப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க சின்ன வயசுல இருந்து விளையாடுவீங்க. இது விரும்பி விளையாடக்கூடிய விளையாட்டு தான். அப்ப அந்த புல்ல என்ன செய்வோம் கிட்டியால அடிப்போம் இல்லையா? அப்ப இந்த கிட்டிய வந்து இதால அடிக்கும் போது என்ன செய்யும் அது ஒரு சர்ஃபேஸ்க்கு போகும் இல்லையா? இப்ப எங்க இருந்து எங்க போகுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேரபோலிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே எஸ். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இது ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க. Suppose an object is thrown with the initial speed கொடுத்திருக்காங்களா 10 meter second minus 1 at an angle pi by 4 with a horizontal. What is the range covered? Suppose the same object is thrown similarly in the moon. So where there be any change in the range? If yes, what is the change? அப்ப ஒரு ஸ்பீட் கொடுத்திருக்காங்க ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. இந்த ஹரிசாண்டல்ல வந்து இதோட ரேஞ்ச் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு அதாவது கவர் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஆப்ஜெக்டை நம்ம தூக்கி எறியும் போது ஆப்ஜெக்ட் சிமிலர்லி அப்ப வந்து நம்ம எரியக்கூடியது வந்து எப்படி இருக்கு அந்த மூணை ரீச் பண்ற மாதிரி என்ன செய்யறோம் எரியறோம்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கா? சப்போஸ் அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து அங்க இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அப்ப அதை கண்டுபிடிக்கணும்னா கண்டிப்பா மூணோட கிராவிட்டி நமக்கு தெரியணும். சோ ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூணோட கிராவிட்டி கொடுத்திருக்காங்க. மூணு கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/6g கொடுத்திருக்காங்களாப்பா? அப்ப எல்லா வேலையும் கொடுத்திருக்க வேல்யூ எல்லாமே எழுதிடலாம். ஸ்பீடு கொடுத்திருக்காங்க சரியா? ஸ்பீடுங்கிறது த்ரோன் வித் இனிஷியல் ஸ்பீட். இனிஷியல்னா நம்ம என்ன லெட்டரை டிஃபைன் பண்ணுவோம் யூங்கிற லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம். அப்ப யூவோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. மூணோட கிராவிட்டி கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் அதோட ரேஞ்ச் ஆஃப் த பார்ட்டிகல். ரேஞ்ச் ஆஃப் த பார்ட்டிகல் நம்ம ப்ரொஜெக்டட் ஆங்கிள்ல நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா ரேஞ்ச். ரேஞ்சோட ஃபார்முலாவை அப்படியே நம்ம எழுதுறோம். தீட்டாங்கிறது 5/4 யூங்கிறது தான் v0 தட் மீன்ஸ் வெலாசிட்டி 10. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எர்த்துக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மூணுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையாப்பா? எர்த்துல இருந்து தானே நம்ம வீசுறோம். அப்ப எர்த்தோட வேல்யூ நமக்கு தெரியணும். யூவோட வேல்யூ sin π/2 அதாவது ஏன் π/2 வருது sin 2 தீட்டான்னு இருக்கா? அப்ப 2 into π/4 அப்படின்னா என்ன வரும் 2 2 கேன்சல் ஆயிருமா? ரிமைனிங் என்ன வரும் π/2 வருமா? இப்ப π/2 by ஜியோட கிராவிட்டி என்னதுப்பா 9.8. அப்ப 10 ஸ்கொயர்ட பண்ணோம்னா என்ன வரும் 100 வரும் by 9.8. இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 10.20 மீட்டர். இது எர்த்தோட ரேஞ்ச். இப்ப எர்த் ரேஞ்ச் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணணும் the same அதே ஆப்ஜெக்ட் என்ன பண்றோம் மூணை நோக்கி என்ன செய்யறோம்னா ரீச் ஆகும்போது the range will increase. ஏன் வந்து range increase ஆகுது? because the acceleration due to gravity is smaller than g on earth.
அப்போ இந்த எர்த்தோட கம்பேர் பண்ணும்போது இதோட கிராவிட்டி எப்படி இருக்கு, கம்மியா இருக்கு. அப்போ மூணோட கிராவிட்டி நமக்கு தெரியுமா, 1/6. அதை எப்படி வச்சுக்கலாம், g/6 வச்சுக்கலாமா? As usual you have to write down the formula u squared sin 2 theta by g moon. எல்லாத்துக்கும் வேல்யூ தெரியுமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், மூணோடைய ரேஞ்ச் கிடைச்சிரும். இப்போ மூணோட ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா 6 into r earth. ஓகேயா? ஸோ 6 into r earth எப்படிப்பா கிடைச்சிச்சு, u ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. sin 2 theta g by இது தீட்டாவோட வேல்யூ தெரியும் இல்லையா, எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 61.20 மீட்டர்னு கிடைக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு எர்த்தோட ரேஞ்சை கால்குலேட் பண்ணிவிட்டு மூணோட ரேஞ்சை கால்குலேட் பண்ணிட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது எர்த்தோட மூணுக்கும் எவ்வளவு என்ன சேஞ்சஸ் நடக்குதுங்கிறத நம்ம இந்த எக்ஸாம்பிள் வழியாக சொல்கிறோம். சரியா? அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் அதே பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்கள். கிரிக்கெட் உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு இல்லையா? ஸோ ஆல்ரெடி பாய்ஸ் எல்லாம் விரும்பி விளையாடக்கூடிய கேம் எது, கிரிக்கெட். உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். A batsman strikes the ball such that it moves with the speed. ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, at an angle. அவன் எரியக்கூடிய அந்த பாலோடைய ஸ்பீடு எவ்வளோ ஆங்கிள் அது ரீச் ஆகுது, த ஹரிசாண்டல் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் எரியறாரா, அப்போ பாலை எரியும் போது அதோட ஆங்கிளோட வேல்யூ 30 டிகிரி. The boundary line of the cricket ground is located at a distance of 75 meter. Distance கொடுத்துருக்காங்களா, 75 meter from a batsman. Batsman நிற்கிறதுக்கும் பால் ரீச் ஆகிறதுக்கும் ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். So will the ball go for a 6? அப்போ என்ன பண்ணணும், கிராவிட்டியோட வேல்யூ தெரியும். அப்போ கண்டுபிடிக்கலாமா? So motion of the cricket ball in air is essentially a projectile motion. So we have to calculate range. R is equal to u squared sin 2 theta by g. இப்போ initial speed என்னதுப்பா கொடுத்துருக்காங்களா, angle கொடுத்துருக்காங்களா, அப்போ கண்டுபிடிக்கலாமா அதோட வேல்யூ? இப்போ horizontal distance traveled by the cricket ball, R is equal to substitute these values and we get the answer. √3 ஓட வேல்யூ நம்ம லாகரிதமிக் டேபிளில் பார்க்கணும். √3 ஓட வேல்யூ. ஸோ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா we get the answer. இப்போ இதை நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், எதோட ஸ்பீட் அதிகமாக இருக்குது, distance is greater than the distance of the boundary line. அந்த பவுண்டரி லைனுக்கும் அவர் போடுற அந்த பாலோடைய டிஸ்டன்ஸுக்கும் எப்படி இருக்கு, கிரேட்டராக இருக்கு. ஸோ பால் வில் கிராஸ் திஸ் லைன் அண்ட் கோ ஃபார் அ 6. அதை கிராஸ் பண்ணி போனாதான் அவன் என்ன செய்ய முடியும், 6-ஐ ரீச் பண்ண முடியும். இஸ் இட் கிளியர்? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? Okay, dear students, today class is over and remaining chapter இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது இந்த லெசன் முடிய. ஸோ டெஸ்ட்டை நீங்கள் எழுதிட்டே வாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மிஸ்கிட்ட கேளுங்க. If you have any doubt, ask me. Don't waste your time. Please யூட்டிலைஸ் திஸ் டேர்ம். ஒவ்வொரு கிளாஸ் முடியும் போது நான் ஒரு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஓனாக படித்து நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், the remaining portion we will see next class. Today your homework is these two questions is a 5 mark question, horizontal projection, angular projection. Okay, and this is your homework. So okay, we will see next class. Thank you students. Thank you.